முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான புகாரில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பொன்முடி தொடர்பாக புகார் அளித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பான பதவியில் இருந்த பொன்முடி இதுபோன்று பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும் எனவும் காவல்துறையினரும் முறையாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. குறைந்தபட்சம் புகார் அளித்தவர்களிடம் விசாரணையாவது நடத்தி இருக்க வேண்டும். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதை எதிர்த்து புகார்தாரர்கள் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், உங்க விரிவான தகவல். நிச்சயமாக. வணக்கம் ராதிகா. சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் வெறுப்பு பேச்சு பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டு ஆதாரங்கள் இல்லாததால் அவை முடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதற்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புகார்தாரர்கள் மனு தாக்கல் செய்யலாம் அல்லது தனிநபர் புகார் தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவித்தார். புகார்தாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக புகார் அளித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தனிநபர் புகார் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு MP MLAக்கள் எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டுள்ளதாக புகார்தாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொறுப்பான பதவியில் இருக்கும் பொன்முடி இது போன்ற பேச்சை தவிர்த்து இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் காவல்துறையினரும் முறையாக விசாரணை நடத்தியிருக்க வேண்டும், குறைந்தபட்சம் புகார் அளித்தவர்களிடமாவது விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதை எதிர்த்து புகார்தாரர்கள் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தனிநபர் புகார்கள் தாக்கல் செய்யலாம் என்றும் அனுமதி அளித்த நீதிபதி உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.